பசங்களுக்கு இந்த லஞ்சு கட்டி கொடுக்கறதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சே தலைவலி வந்துடும் போல் இருக்குங்க. அந்தளவுக்கு தான் இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் தம்பிக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடக்கிறதுனால ஆஃப் டே சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடுவான். பாப்பாவுக்கு மட்டும்தான் ஃபுல் டே ஸ்கூலாக இருக்கும். அவளுக்கு மட்டும்தான் லஞ்சு கட்டி கொடுக்கணும். இன்றைக்கி கேரட் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பாப்பாவுக்கு கொடுத்து விட்ருந்தேன். ஸ்நாக்ஸுக்கும் ஃப்ரூட்ஸ் எதுவுமே வேணாம், கொஞ்சமாக நட்ஸ் மட்டும் கொடுத்து விடுங்கம்மா அப்படின்னு கேட்டா. அதில் 2 இதில் 2மா போட்டு கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் இருந்து சாப்பிட்லைனாலும் பசங்க ஸ்கூலில் போய் உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதோ 1-2 நாளும் உள்ளே போகும். அதனால் நட்ஸை கொடுத்து விட்டுட்டு இன்னைக்கு காலையில் லஞ்சுக்கு வச்ச சாப்பாடையே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஊட்டி விட்டுட்டேன். சமத்தா சாப்பிட்டுக்கிட்டாங்க. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்துமாவு கஞ்சி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். நாங்கள் இந்த மாதிரி சத்துமாவு கஞ்சியில் மோர் கலந்து கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் போட்டு சாப்பிட்டுக்கிறது. ஏன்னா வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வாரத்தில் 3 நாள் கூல் ஐட்டங்கள் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வெறும் கேப்பக்கூழ் கம்மங்கூழ் அந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா கம்மங்கூழ் கொஞ்சம் அதிக குளிர்ச்சி, கேப்பக்கூழ் வந்து அதிக ஹீட் அப்படிங்கிறதுனால எல்லாமே மிக்சடாக அந்த பார்லி ஓட்ஸு அப்புறம் கேப்பை கம்பு இதுக்கான ரெசிபி எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து வீட்டிலேயே அரைச்சி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா சுடுதண்ணியில் கலந்து இந்த மாதிரி கிண்டி எடுத்துக்கிட்டோன்னா சத்து மாவு கஞ்சி ரெடி. அதை நம்ம நாட்டு சக்கரை போட்டும் குடிக்கலாம், மோர் கலந்தும் குடிக்கலாம். நமக்கு வெயிட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாட்டு சக்கரையை அவாய்ட் பண்ணிக்கிறது, மோர் கலந்து குடிச்சிக்கிறது. இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். மதிய லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரசம் வச்சு கருவாடு தொக்கு தாங்க பண்ணியிருந்தேன். நல்ல நகர கருவாடில் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி சூப்பராக நல்ல சாதத்தை கொலைய வடித்து ரசத்தை ஊற்றி சாப்பிட்டோன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஈவினிங் ஒரு 6 மணியை போல் க்ரீன் டீயை குடிச்சு இன்னைக்கு டேவை முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.